திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸின் பிறந்த நாள் பத்திரிகையாளர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்று சுவையப்பம் வெட்டிய மருத்துவர் ராமதாஸ் பத்திரிகையாளர்கள் வழங்கிய நினைவு பரிசையும் ஏற்றுக்கொண்டார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்த நாளையொட்டி ஈரோடு மாநகர் மாவட்ட பாமக தொழிற்சங்க கௌரவ செயலாளர் சிவன் தலைமையில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாநகர மாவட்ட இளைஞரணி தலைவர் தம்பிதுரை தலைமையில் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சூரப்பட்டி பகுதியில் பாமகவினர் குருதிக்கொடை அளித்தனர். மொடக்குறிச்சி பகுதியில் கட்சி கொடி ஏற்றப்பட்டது. திண்டல் செங்கோடம்பாளையத்தில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் பாமக சார்பில் இரவு உணவு வழங்கப்பட்டது. மேலும் அங்குள்ள வேலாயுதசாமி கோவிலில் மாவட்ட செயலாளர் SR ராஜ் தங்கத்தேர் இழுத்தார். ஆரணி வேம்புலியம்மன் கோவிலில் வழிபாடு செய்த திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட பாமகவினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி தலைமையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடியேற்றி மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் மரக்கன் நட்டும் கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் கோயில்களில் பூஜை செய்தும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாமக்கல் கிழக்கு மாவட்ட சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தமிழின போராளி மருத்துவர் ஐயாவுடைய 86வது பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோடு மாநகர் முழுவதும் காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் அன்னதானம், ஏழை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பல இடங்களில் குடியேற்றுள்ள பல இடங்களில் பல கோயில்களில் அன்னதானம், அனைத்து நிகழ்ச்சியும் சிறப்பாக நிறைவு. கும்பகோணம் அருகே உள்ள நெய்க்குப்பை சுந்தரேஸ்வரர் கோயிலில் உழவர் பேரியக்க தலைவர் ஆலையமணி தலைமையில் சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. மேட்டூர் அருகே உள்ள மேச்சேரியில் ஒன்றிய செயலாளர் துரைராஜ் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நட்டனர். தருமபுரி மாவட்டம் கொல்லாபுரி அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தி பாமகவினர் சுவையப்பம் வெட்டினர். தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் மரக்கன்றுகளை வழங்கினார். தருமபுரியில் உள்ள வீடற்றோருக்கான விடுதியில் முதியோர்களுக்கு பாமக சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர், பசும்பலூர், எலம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மருத்துவர் ஐயா அவர்களின் 86வது பிறந்த நாளான கொண்டாடும் விதமாக நகர்ப்புற வீடற்றோருக்கான தங்கும் விடுதியில் உள்ள முதியோர்களுக்கு முன்னாள் தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் நிர்வாகிகள் சார்பாக இன்று காலை உணவு வழங்கப்பட்டது. மருத்துவர் ஐயா அவர்களுக்கு 85 ஆண்டு முடிந்து 86வது ஆண்டு இன்று துவங்குகிறது. இந்த துவக்க நாளில் பெரம்பலூர் பகுதியில் பல இடத்தில் இனிப்பு கொடுத்து கொடியேற்றி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சென்று பிள்ளைகளுக்கு நோட்டு பேனா கொடுத்து சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் உள்ள பள்ளியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் மரக்கன்றுகள் நட்டு மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதேபோல் ஆத்தூர் அருகே உள்ள கொத்தாம்பாடியிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டு கட்சி கொடி ஏற்றப்பட்டது. சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணன் தலைமையில் அயோத்தியாபட்டினம் கோதண்டராமர் கோவிலில் பாமகவினர் வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கினர். இதேபோல் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் கொடியேற்றப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பழனியில் முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கிய பாமகவினர் மலை கோவிலில் தங்க தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் 86வது பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர் காப்பகத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கி மருத்துவர் ஐயா அவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறோம். ஒசூர் மாநகரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறோம். நாங்கள் மருத்துவர் ஐயாவுடைய பிறந்த நாளை ஒரு திருவிழா போல நாங்கள் கொண்டாடி வருகிறோம். மருத்துவர் ஐயாவை நாங்கள் வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறோம். கடலூரில் பசுமை தாயகம் சார்பில் பாமக மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன், மாநில அமைப்பு தலைவர் பழ தாமரைக்கண்ணன் ஆகியோர் மரக்கன்றுகளை வழங்கினர். சிதம்பரம் பகுதியில் கட்சி கொடியேற்றி மரக்கன்றுகளை பாமகவினர் நட்டனர். பின்னர் 25க்கும் மேற்பட்டோர் குருதிக்கொடை அளித்தனர். ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் தலைமையில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன. விருத்தாசலம் குளஞ்சியப்பர் கோவிலில் பாமகவினர் வெள்ளி தேர் இழுத்து வழிபட்டனர். இதனிடையே புதுச்சேரியில்
86 கிலோ சுவையப்பம் வெட்டப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இன்றைக்கு கட்சி தலைமை அலுவலகத்திலே வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் துரை கவுண்டர் ஏற்பாட்டிலே மிக பிரம்மாண்டமாக 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து 86 கிலோ கேக்கை வெட்டி 500க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டு கொண்டாடி வருகிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குளஞ்சியப்பர் கோயிலில் அவருடைய ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வெள்ளித்தேர் இழுக்கப்பட்டது. வன்னியர் சங்கம் கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பாக கோயில்களில் பிரார்த்தனைகளும் அர்ச்சனைகளும் செய்யப்பட்டது. புதுச்சேரி பூத்துறையில் உள்ள மனநல காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு பாமக சார்பில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. மேலும் மணக்குள விநாயகர் கோவிலில் பாமக துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது.